அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் இதுவரை கேட்கப்பட்ட டெல்லி சுல்தான்கள் தொடர்பான ஒரு 57 கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம். இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி போயிடலாம். பெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டடக்கலை வல்லுநராக இருந்தார். அவர் யார்? பெரோஸ் துக்ளக் ஆட்சியில் தலைமை கட்டடக்கலை வல்லுநராக இருந்தவர் ஆப்ஷனில் பாருங்க, மாலிக் ஹாஜி சானா என்பவர் தான் தலைமை கட்டடக்கலை வல்லுநராக இருந்தவர். டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர், இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்ராஹிம் லோடி, சிக்கந்தர் லோடி, இப்ராஹிம் அலி, தௌலத் கான் லோடி. இதில் ஆப்ஷனில் சரியான விடை டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் இப்ராஹிம் லோடி என்பது சரியான பதில். அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்? அகமது ஷா அப்தாலி டெல்லியின் முதன்மை ஆட்சியாளர் மற்றும் தனது பிரதிநிதியாக யாரை நியமித்தார்னு பார்த்தீங்கன்னா நஜீப் உத் தௌலா என்பது சரியான பதில். விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் யார்? விவசாயத்திற்காக யமுனை நதியிலிருந்து ஹிசார் வரை 150 மைல் நீளமுடைய கால்வாயை அமைத்தவர் ஆப்ஷனில் பெரோஸ் ஷா துக்ளக் என்பது சரியான பதிலாகும். அடுத்த ஒன்று பொறுத்துக. 1206ஆம் ஆண்டு 1211 ஆட்சி புரிந்தவர். 1236 அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். 1206 குத்புதீன் ஐபக், 1211 இல்துமிஸ், அடுத்தவர் 1236ஆம் ஆண்டு ரஷ்யா, 1246 பால்பன். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடையாகும். அடுத்த கேள்வி, பைப்போஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? பைப்போஸ் என்று கூறப்படும் அரசரை வணங்கும் புதிய வணக்க முறையை அறிமுகப்படுத்தியவர் ஆப்ஷனில் பால்பன் என்பது சரியான பதில். கல்கா என்பது எந்த வகையான வரி? கல்கா, அப்படியே ஆன்சர் பாருங்க. கல்கா என்பது சுங்க வரி என்பது சரியான பதிலாகும். அடுத்த ஒன்று கூற்று காரணம். கூற்று, குதிரைக்கு சூடு போடும் தாக்கு முறையை அலாவுதீன் கில்ஜி அறிமுகப்படுத்தினார். காரணம், போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளை மாற்றாமல் இருக்க. இதில் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டுமே உண்மையாகும். குதிரைக்கு சூடு போடும் முறையின் பெயர் தாக். அதை அறிமுகப்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. அது எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா போர் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைகளை தெரிந்து கொள்வதற்காக. அடுத்த ஒன்று மாமலுக் அப்படின்னா என்ன? ஒரு நிமிஷம். கங்கா, ஜிடால், பைப்போஸ். இப்போ தான் நம்ம பார்த்த பைப்போஸ்னா என்னன்னு அப்படி ஆப்ஷனில் பாருங்க. மாமலுக் என்பது அடிமை என பொருள்படும். கங்கா வெள்ளி நாணயம், ஜிடால் என்பது செம்பு நாணயத்தை குறிக்கும். பைப்போஸ் என்பது மன்னரை வணங்கும் முறை. ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. கீழ்கண்டவற்றுள் எது சரியாக பொருந்தவில்லை? இபன் பதூதா மொரோக்கோ நாட்டு பயணி, நிக்கோலோ டி காண்டி பூண்டி வெனிஸ் நாட்டு பயணி, அப்துல் ரசாக் பாரசீகம், டோமிகோ பயஸ் பிரான்ஸ் என்பது தவறான ஒன்றாகும். தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவிடம் என்று கூறியவர் யார்? தௌலதாபாத் தவறான வழிகாட்டுதலுக்கான ஒரு நினைவிடம் என்று கூறியவர் லேன்பூல் என்பது சரியான விடை. டெல்லி சுல்தானியத்தை ஆட்சி செய்த 5 வம்சங்களை வரிசைப்படுத்துக. இதெல்லாம் நம்ம பார்த்ததுதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா அடிமை வம்சம், கில்ஜி, துக்ளக், சையது, லோடி வம்சம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதில். டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி எவ்வாறு அழைக்கப்பட்டார்? டெல்லி சுல்தானியர்கள் ஆட்சி காலத்தில் இராணுவ மந்திரி பார்த்தீங்கன்னா திவான் ஐ அரிஸ் என்று அழைக்கப்பட்டார். குதுப்மினார் என்னும் கோபுர கட்டுமான பணிகளை தொடக்கி வைத்தவர் யார்?
தொடக்கி வைத்தவர், முடித்தவர்னு 2 கேள்வியும் முக்கியமாக வரும். குதுப் மினார் என்னும் கோபுர கட்டுமான பணியை தொடக்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக் என்பது சரியான பதிலாகும். பொருத்தமற்றதை கண்டுபிடி. இதில் அல்பெர்னி, அமீர் குஸ்ரோ, ஜியாபுதீன் பரானி, இதில் தாராநாத் என்பது பொருத்தமற்றவர் ஆவார். ஆப்ஷன் பி சரியான விடை. எந்த கல்வெட்டில் பானாவாசி, கோலாப்பூர், வாதாபி, ஐஹோல், பட்டக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? அது எந்த கல்வெட்டு? பானாவாசி, கோலாப்பூர், வாதாபி, ஐஹோல், பட்டக்கல், சரவணபெலகோலா போன்ற நகரங்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ள கல்வெட்டு தக்கான கல்வெட்டுகளாகும். பரீத்தின் உண்மையான பெயர் என்ன? பரீத் அவருடைய உண்மையான பெயர் சிர்சா என்பது சரியான பதில். அடுத்த ஒன்று பொறுத்துக. குதுப் மினார், லோட்டன் மசூதி, குமாத் உல் இஸ்லாம், அலை தர்வாசா. அப்படியே ஆப்ஷனில் பாருங்க. குதுப் மினார் வெற்றி கோபுரம், லோட்டன் மசூதி வங்காள பாணி கொண்ட முதல் சிறந்த நினைவு சின்னம், குவாத் இல் அஸ்லாம் இஸ்லாமிய கட்டட இதில் குதுப் மினார் வெற்றி கோபுரம், லோட்டன் மசூதி வங்காள பாணி கொண்ட முதல் சிறந்த நினைவு சின்னம், குவாத் உல் இஸ்லாம் இஸ்லாமின் பலம், அலை தர்வாசா இஸ்லாமிய கட்டடக்கலையின் பொக்கிச ரத்தினம். ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. புத்தகயாவில் உள்ள மகோபோதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் எந்த மாநிலம்? புத்தகயாவில் உள்ள மகோபோதி ஆலயம் அமைந்துள்ள மாநிலம் ஆப்ஷனில் பீகார் என்பது சரியான பதில். பொறுத்துக. இபின் பதூதா எந்த நாட்டு பயணி? அப்துல் ரசாக், நிகிடின், நூனிஸ். இபின் பதூதா மொரோக்கோ நாட்டு பயணி. அடுத்தவர் பார்த்தீங்கன்னா அப்துல் ரசாக் பாரசீக பயணி, நிகிடின் ரஷ்ய பயணி, நூனிஸ் போர்த்துகீசிய பயணி ஆவார். ஆப்ஷன் ஏ சரியான பதில். கீழ்கண்டவற்றை பொறுத்துக. திவான் இ விசாரத் அப்படிங்கிறவர் யாரு? திவான் இ அரீஸ், திவான் இ ரஸ்லத், திவான் இ இன்சா. ஆப்ஷனில் திவான் இ விஷாரத் வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம், திவான் இ அரீஸ் படைத்துறை, திவான் இ ரஸ்லத் தகவல் தொடர்பு துறை, திவான் இ இன்சா அயலுறவுத்துறை. மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். திவான் இ ரஸ்லத் தான் அயலுறவுத்துறை, திவான் இ இன்சான்னா தகவல் தொடர்புத்துறை. ஆப்ஷன் பி இதற்கு சரியான விடை. திவான் இ விசாரத் வருவாய் மற்றும் நிதி நிர்வாகம், திவான் இ அரீஸ் படைத்துறை, திவான் இ ரஸ்லத் அயலுறவுத்துறை, திவான் இ இன்சா தகவல் தொடர்பு துறையை கண்காணிக்கும் ஆவார்கள். அமீர் குஸ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது? அமீர் குஸ்ருவின் எந்த நூல் கிசிர்கான் மற்றும் தேவலா தேவியின் காதலை பற்றி கூறுகிறது? அந்த நூல் பார்த்தீங்கன்னா இஸ்கியா என்ற நூலாகும். கீழ்காணும் சுல்தான்களில் அடிமைகளை பராமரிப்பதற்கென்றே புதிய துறையினை உருவாக்கியவர் யார்? கீழ்காணும் சுல்தான்களில் அடிமைகளை பராமரிப்பதற்கென்றே புதிய துறையை உருவாக்கியவர் பிரோஸ் துக்ளக் ஆவார். வெள்ளி நாணயம் ரூபியா முதலில் வெளியிட்டவர் யார்? வெள்ளி நாணயம் ரூபியா என்பதை முதலில் வெளியிட்டவர் ஆன்சர் சரிதான், ஷெர்ஷா சூரி என்பது சரியான பதில். அடுத்த ஒன்று, முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் யார்? முகமது பின் துக்ளக்கின் அரசவையில் இருந்தவர் கொடுக்கப்பட்ட ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இபன் பதூதா என்பது சரியான பதில். இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? இந்தியாவில் நீர்ப்பாசனத்திற்கு வரி செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தியவர் பெரோஸ் துக்ளக் ஆவார். மண் கவுத்துக்கள் என்ற இசைநூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் யார்? மண் கவுத்துக்கள் என்ற இசைநூல் தொகுக்க பேருதவி புரிந்தவர் ராஜா மான்சிங் என்பது சரியான பதில்.
ஜிம்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது? ஜிம்மா மசூதி மற்றும் குதுப் மினார் எந்த டெல்லி சுல்தான் காலம்னு பார்த்தீங்கன்னா பிரோஸ் துக்ளக் காலத்தில் புதுப்பிக்கப்பட்டது. போலோ விளையாடிய பொழுது குதிரையில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த டெல்லி சுல்தானின் பெயர் என்ன? அவர் குத்புதீன் ஐபக் என்பது சரியான பதில். ஜனவரி 1216 நடந்த தரையின் போரில் இல்டுமிஸால் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? 1216 தரையின் போரில் இல்துமிஸால் தோற்கடிக்கப்பட்டவர் தாஜாதின் இல்டிஸ் என்பது சரியான பதிலாகும். எந்த டெல்லி சுல்தான் இந்தியாவில் அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தினார்? அங்காடி சீர்திருத்தத்தை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி என்பது சரியான பதில். கீழ்கண்டவற்றை பொருத்துக. இதில் திவானி அர்ஸ், திவானி ரியாசத், திவானி கோகி, திவானி கைரத். ஆப்ஷனில் திவானி அர்ஸ் வால்பன், திவானி ரியாசத் அலாவுதீன் கில்ஜி, திவானி கோகி முகமது பின் துக்ளக், திவானி கைரத் பெரோஸ் துக்ளக். ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கிடாப் உர் ரஹியா என்ற நூலின் ஆசிரியர் யார்? கிடாப் உர் ரஹியா என்ற ஒரு நூலின் ஆசிரியர் இப்ன் பதூதா என்பது சரியான பதில். கீழ் காண்பவர்களுள் துருக்கி ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் யார்? துருக்கிய ஆதிக்கத்தை இந்தியாவில் தோற்றுவித்தவர் குத்புதீன் ஐபக் என்பது சரியான பதில். கீழ்கண்ட வம்சங்களில் எந்த ஒன்று மிக குறுகிய காலம் ஆட்சி புரிந்தது? அது எந்த வம்சம்? கீழ்கண்ட வம்சங்களில் பார்த்தீங்கன்னா கில்ஜி வம்சம்தான் குறுகிய காலம் ஆட்சி புரிந்த வம்சமாகும். இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் யார்? இந்தியாவின் மீது படையெடுத்த முதல் இஸ்லாமியர் ஆப்ஷனில் முகமது பின் காசிம். டெல்லி சுல்தான் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? ஆப்ஷனில் டெல்லி சுல்தான் பார்த்தீங்கன்னா அஸ்வபதி, குதிரைகளின் தலைவர் என அழைக்கப்பட்டார். எந்த ஆண்டில் பக்லால் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? எந்த ஆண்டு பக்லால் லோடி டெல்லியை கைப்பற்றினார்? ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கிபி 1451 ஆண்டு தான் பக்லால் லோடி டெல்லியை கைப்பற்றிய ஆண்டாகும். கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் யார்? கோராசானம் போன்ற புதிய ராகங்களை அறிமுகம் செய்தவர் ஆப்ஷனில் அமீர் குஸ்ரு என்பது சரியான பதில். கீழ்கண்ட இணைகளில் சரியாக இணைக்கப்பட்டுள்ளதை கண்டுபிடி. இதில் ஜபன்பூர் நகரம் பிரோசோ துக்ளக், அகமதாபாத் நகரம் அகமது ஷா, ஜயின் உல் அபிதீன் காஷ்மீரின் அக்பர். இதில் 1, 3 மற்றும் சரியான இணை. மால்வாவில் கில்ஜி வம்சத்தை நிறுவியவர் உசைன் ஷா என்பது தவறான ஒன்றாகும். டேஸ் என்ற மூரிஸ் பயணி முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். அது எந்த பயணி? அந்த மூரிஸ் பயணி யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்ன் பதூதா என்ற மூரிஸ் பயணி தான் முகமது பின் துக்ளக் காலத்தில் தமிழகத்தின் நிலையினை தெளிவாக விவரித்துள்ளார். முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் என்ன? முகமது துக்ளக்கின் உண்மையான பெயர் ஜூனா கான் என்பது சரியான பதில். அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் யார்? அடிமையின் அடிமை என்று அழைக்கப்பட்ட டெல்லி சுல்தான் இல்துமிஸ் என்பது சரியான பதில். இப்ன் பதூதா யார் காலத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார்? இப்ன் பதூதா பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக் காலத்தில் தான் இந்தியாவிற்கு விஜயம் செய்தார். கீழ் கண்டவைகளில் தௌலதாபாத் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? எழுத. தௌலதாபாத் என்றால் செல்வம் கொளித்த நகரம் என்று பெயர். தௌலதாபாத்தின் மற்றொரு பெயர் தேவகிரி. முகமது பின் துக்ளக் தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தௌலதாபாத் பாமினி அரசின் ஒரு பகுதியாகும். இதில் இந்த 4 கூற்றுகளுமே சரியான ஒன்று. டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறையின் பெயர் என்ன? டெல்லி சுல்தான்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நில விநியோக முறை இக்ததாரி என்ற முறையாகும். டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் யார்? டெல்லியில் முதல் ஆப்கான் ஆட்சியை நிறுவியவர் பக்லுல் லோடி என்பது சரியான பதில்.
சூபிசம் எந்த மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது? சூபிசம் ஆப்ஷனில் மறுபடி பாருங்க. இஸ்லாம் மதத்திலிருந்து தோன்றி வளர்ந்தது தான் சூபிசமாகும். அமீர் குஸ்ரு எந்த நகரத்தை இரண்டாம் சொர்க்கம் மற்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார்? அது எந்த நகரம்? அமீர் குஸ்ரு பார்த்தீங்கன்னா டெல்லியை தான் இரண்டாம் சொர்க்கம் என்றும் மிகச்சிறந்த நிதி பரிபாலன மையம் என குறிப்பிட்டார். கீழ் வருபவற்றுள் அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் யார்? அரசரின் தெய்வீக உரிமை கோட்பாட்டை முன்வைத்த முதல் அரசர் பால்பன் என்பது சரியான பதில். கலீஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர் யார்? கலீஃபாக்களிடமிருந்து தன்னைத்தானே விடுவித்துக் கொண்ட டெல்லி அரசர் இல்துமிஸ் என்பது சரியான பதில். அலாவுதீன் கில்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான கால வரிசைப்படி எழுதுக. இதில் முதல் வெற்றி குஜராத், அடுத்தது ரன்தம்போர், சித்தூர், அடுத்தது மால்வா வெற்றி. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான பதிலாகும். முகமது கவான் எந்த குற்றத்திற்காக கொல்லப்பட்டார்? அவர் மீது போலியான தேச துரோக குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டு கொல்லப்பட்டார். தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தானின் சுல்தானாக இருந்தவர் பெயர் என்ன? தைமூர் படையெடுப்பின் போது டெல்லி சுல்தான்களில் சுல்தானாக இருந்தவர் நசீருதீன் முகமது ஷா துக்ளக் என்பது சரியான பதில். கிதப் இ நௌரஸ் என்பது யாரின் பாடல் தொகுப்பு நூல் ஆகும்? கிதப் இ நௌரஸ் இது யாருதுன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் இப்ராஹிம் அடில் ஷா என்பவரின் பாடலின் தொகுப்பு பெயர் தான் கிதப் இ நௌரஸ் என்பதாகும். கிபி 1504 நிறுவப்பட்ட எந்த நகரத்திற்கு சிக்கந்தர் லோடி அடித்தளமாக இருந்தார்? அந்த நகரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா என்பது சரியான பதில். கடைசி ஒன்று, சையத் பேரரசில் முபாரக் ஷா திறமையான அரசர். கூற்று பாருங்க. வெளிநாட்டு அதிகாரத்திலிருந்து டெல்லி சுல்தானத்தை விடுதலை செய்தவர். உயர்குடியில் பிறந்தவர்கள் மற்றும் ஜாகிர்தார்கள் ஏற்படுத்திய கிளர்ச்சியை அடக்கியவர். இதில் இரண்டுமே சரியான ஒன்று. ஆப்ஷன் சி வந்து சரியான பதில். ஃப்ரெண்ட்ஸ், இன்று டெல்லி சுல்தான்கள் தொடர்பான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸிலிருந்து கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.